அப்போ அந்த தேவ மனிதர் சொன்னார், அப்பாவோட பிள்ளையா மாறிட்டீனா அப்பா கிட்ட போய் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். இதுதான் இந்த சின்ன சுவிசேஷம். இந்த வார்த்தையை எனக்கு அறிவித்த உடனே இயேசுவை அப்பாவாக ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அப்பா கிட்ட போய் சொல்றேன், எனக்கு இருக்கிற ஒரே கவலை, இப்போ எங்க அப்பா மரித்துருவாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, எங்க அப்பா எனக்கு வேணும், எங்க அப்பாவை நீங்க சுகமாக்குவீங்களா அப்படின்னு சொல்லி மனதுல இருந்த அந்த கவலையை, என் மனதை அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தன்னுடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சாதாரண எளிய கிராமத்துல ஒரு 30 வீடு தான் எங்க ஊருக்குள்ள இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள யாருமே அறியாதிருந்த இடத்துல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எங்க வீட்டுக்குள்ள அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. இந்த 3 நாள் தான் உங்க அப்பா உயிரோடு இருப்பாரு, நீங்க கொண்டு போயிடுங்க என்று சொல்லி மற்றவர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த நிலைமையில இருந்த என்னுடைய அப்பாவை என் ஜெபத்தை தள்ளாமல் 31 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்து நல்ல சுகபலனை தந்தார். ஹல்லேலூயா. எங்க அப்பா அன்னைக்கு மரித்து இருந்தா ரட்சிக்கப்படாமலே மரித்திருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு பரிசுத்தாவியின் பலத்தினால இடைக்கட்டப்பட்டு பூரண வயதில இயேசுவின் ராஜ்யத்துக்கு கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாதவர் உங்க ஜெபத்தையும் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப எந்த நிலைமையில கூட வந்திருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், வறுமையின் பிடியில இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்க கழுத்தை நெரிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு பண நெருக்கடியில நான் போராடிக்கிட்டு இருக்கேன், வாழ்வா சாவான் தெரியல, வேலையில பயங்கரமான பிரச்சனை, குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனை, வெளியில தெரிந்திடக்கூடாது, வெளியில தெரிந்தா எவ்வளவு அவமானம், இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கத்துல கூட நீங்க வந்திருக்கலாம். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களை இந்த துன்பத்தில் அவர் கைவிடவே மாட்டார். உங்க மனதுக்குள்ள நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்தா எவ்வளவு நலமா இருக்கும், நான் இவ்வளவு துக்கத்தோட இருக்கிறேனே, இவ்வளவு வேதனையோட இருக்கிறேனே, நீங்க சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்க ஜெபத்தை தள்ளாமலும், ஜெபம் என்றால் ஏதோ ஒரு அடுக்கு மொழியில சொல்லணும்ன்றது அல்ல, உங்க பாரத்தை ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்றது. யார்ட்டையுமே சொல்ல முடியல, வெளியில தெரிந்தா என்ன நினைப்பாங்க, அதோ இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா நினைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி உங்க மனதுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிறீங்கல்ல, அது அப்படியே மனம் திறந்து ஆண்டவர் உங்கள் நடுவுல ஜீவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதுதான் ஜெபம். உங்க உள்ளத்துல இருக்கிறது அப்படியே பேசுவதுதான் ஜெபம். இப்ப முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து நீங்க சொல்லுவது கூட பாதி சொல்லி பாதி மறைச்சிருவீங்க. ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, எங்க குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான்னு நினைப்பாங்களேன்னு சொல்லி கூட பாதி மறைச்சிருவீங்க. ஆனா நீங்க எதை மறைச்சாலும் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் உங்க மனதில் இருக்கிற பாரத்தை, சிந்தையில் இருக்கிற பாரத்தை, நீங்க கடந்து போகிற பாரத்தை அவர் அறிந்தே இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்தே இருக்கிறார். யோபு பக்தன் சொன்னார், உங்க ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார்.